தென்னிந்தியாவின் முக்கிய பொருளாதார மையமாகவும் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் சென்னை மிக வேகமாக உருவெடுத்து வருகிறது. குறிப்பாக மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதுடன் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஆப்பிள் ஐபோன்களில் சுமார் 50% தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகின்றன. இத்தகைய தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வான்வழி சரக்கு போக்குவரத்து தேவைகளை கருத்தில் கொண்டு அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் சென்னைக்கு நிச்சயம் 2வது விமான நிலையம் தேவைப்படும் என தென்னிந்திய இந்திய தொழில் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தற்போது உள்ள சென்னை விமான நிலையம் பயணிகள் தேவையை பூர்த்தி செய்து வந்தாலும் வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்கும் சர்வதேச அளவிலான சரக்கு விரைவு போக்குவரத்துக்கும் புதிய பசுமைக்கள விமான நிலையம் மிகவும் அவசியமாகிறது. இதற்காக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் கள ஆய்வுகளுக்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டது. ஒன்றிய அரசின் முதன்மை குழுவும் இதற்கான ஆரம்பகட்ட அனுமதிகளை வழங்கியிருந்தது. இருப்பினும் இத்திட்டம் தொடக்கம் முதலே பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது. பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களின் விளைநிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களையும் முக்கிய நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதற்கு உள்ளூர் அளவில் கடும் எதிர்ப்பு நிலவி வருகிறது. இதன் காரணமாக சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்க கொள்கை அளவில் ஆதரவு இருந்தாலும் விவசாய நிலங்களையும் இயற்கை வளங்களையும் பாழாக்காமல் மாற்று இடத்தை தேர்வு செய்வது குறித்து தமிழக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. மாற்று நிலப்பகுதிகளை கண்டறிவது தொடர்பாக துறை சார்ந்த வல்லுநர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னைக்கு அருகில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நிலத்தை கண்டறிவது மிகவும் சவாலான ஒன்றாகும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஏராளமான நீர்நிலைகள் அமைந்திருப்பதும் புதிய இடத்தை தேர்வு செய்தால் மீண்டும் சுற்றுச்சூழல் கிளியரன்சஸ் மற்றும் மத்திய அரசின் துறை சார்ந்த அனுமதிகளை பெற நீண்ட காலம் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை என்றாலும் சுற்றுச்சூழலையும் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்காமல் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு உகந்த புதிய இடத்தை விரைவாக தேர்வு செய்து திட்டத்தை தொடங்குவதே தற்போதைய முதன்மை சவாலாக உருவெடுத்துள்ளது. சென்னையின் 2வது விமான நிலைய திட்ட விவகாரத்தில் அடுத்ததாக அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.